வீட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சதுன்னா கூட நான் வாரத்தில் ஒரு நாள் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு பசங்களுக்கு என்ன கொடுத்து விடலாம் அப்படின்றத விட, காலையில் அவங்களுக்கு என்ன கொடுக்கலான்றது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில பவுடர்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன். அந்த பவுடர் இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா எப்போவுமே பசங்களுக்கு நம்ம காலையில் முதல்ல கொடுக்குற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா, ஏனோ தானோன்னு கொடுக்காம மேக்ஸிமம் நான் ஒரு சில ரெசிபி தான் வந்து காலையில் ரொட்டீனாக வந்து கொடுப்பேன். அதெல்லாம் தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து முளைக்கட்டின பயறு வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, நிலக்கடலைப்பருப்பு ஒரு 1 கப், வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் 2மே ஒவ்வொரு கப் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை பட்டாணி, பச்சை பயிறு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து நல்லா வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம ஹாட் பேக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு அதில் அப்படியே வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். அப்படி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் விட்டிங்க அப்படின்னா காலையில் நல்லா முளைக்கட்டி வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டு தான் வந்து பண்ண போகிறேன். ஒரு லட்டு தான் வந்து பண்ண போகிறேன். இதை வந்து எப்போவுமே நான் வந்து ஓட்ஸில் தான் வந்து பண்ணி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவல் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது. சரி ஓகே, அவலில் ட்ரை பண்ணலான்னு தான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன். நானுமே அவல் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். ஆனால் ஓட்ஸில் எப்போவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். அவளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவு வந்து எடுத்துகிட்டு ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு 4 ஏலக்காவும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே இருக்கும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன். நம்ம இதில் எக்ஸ்ட்ரா வந்து சர்க்கரையோ சுகர் எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டோம். இந்த பீனட் பட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு பசங்க விரும்பி சாப்பிடணும் அப்படின்றனால வந்து கொக்கோ பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி வந்திருக்கும். கூட வந்து பார்த்திங்கன்னா ஹனி, எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஹனி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, இது அவல் சேர்த்துருக்கிறனால ஒரு 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு மேலே வந்து ரொம்ப ட்ரையான மாதிரி வந்திருக்கும். அதனால் வந்து ஒரு 2 டேஸ்க்காவது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். காலைல எழுந்திரிச்சோன்னே என் பையன்லாம் வந்து பிஸ்கட்டோ சாக்லேட்டோ இதெல்லாம் இருக்கான்னு தான் கேட்டு தான் தேடி வருவான். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு லட்டை தூக்கி கொடுத்துருவேன். அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஓட்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவளுமே டேஸ்ட் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஆனால் ஒரு 2 டேஸ்லேயே வந்து ஒரு மாதிரி நல்லா ட்ரையான மாதிரி இருந்துச்சு. அதனால் பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஓட்ஸில் ட்ரை பண்ணும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. நமக்குமே வந்து ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் அந்த மாதிரி கிரேவிங்ஸ் இருக்கும்போது ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஹெல்த்தியும் கூட. அதில் எதுவுமே வந்து சுகரோ எதுவுமே வந்து ஆட் பண்ணல. நம்ம பெரியவங்களுமே வந்து நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா, இதில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சே வந்து ஆகணும். இந்த பவுடர் இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு இட்லியோ தோசையோ ரைஸோ வந்து உள்ளே போகும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா இட்லி பவுடர் தாங்க. பேர் தான் இட்லி பவுடர். ஆனால் வந்து இது ஆல் பர்பஸ் பவுடர் மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணுறது. சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து பன்னீர் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பன்னீரை கூட ஜஸ்ட் இந்த பவுடர் மட்டும் மேலே வந்து தூவி விட்டு அப்படியே வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒன்லி இதை கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ 2மே வந்து பார்த்திங்கன்னா சம அளவு வந்து எடுத்திருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ட்ரையாக விட்டுட்டு அப்புறம் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் சேர்க்குற மாதிரி உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன், வத்தல், மிளகு, சீரகம், கொஞ்சம் மல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க. கொஞ்சம் வந்து பெருங்காய பவுடர் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற விட்டு அரைச்சி நம்ம ஒரு பாக்ஸில் தண்ணி படாமல் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் வேணாலும் வரும். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு வாரத்தை கூட தாண்டாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து பிடிக்கும். சூடான சாதத்தில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இட்லிக்கோ தோசைக்கோ இந்த பவுடர் கூட ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த இட்லி பவுடரை. காலையில் சட்னி அரைக்கிறதுக்கெலாம் எனக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பொடி இருந்தால் மட்டும் போதும். சட்னி வந்து அதிகமாக அரைக்கிறதே கிடையாது. பொடி இருந்தாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் எப்பவும் பிரச்சனை இல்லை. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வராங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பசிக்குது அப்படின்னா தோசை தான் ஊற்ற சொல்லுவாங்க. தோசை ஊற்றி பொடி தாங்கன்னு தான் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொடி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஆரோக்கியமாக கொடுக்கணுன்றனால பார்த்திங்கன்னா எப்போவுமே நான் அரைக்கும் போது கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சம அளவு எடுத்து தான் நான் வந்து அரைச்சிக்குவேன். ஏன் பசங்க
எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா காலையில் இட்லி, தோசை, ரைஸுன்னு சாப்பிட்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க. ஒரு மாதிரி மைல்டாக ரொம்ப லிக்யூட் ஐட்டம்ஸாக இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு மாதிரி விரும்புவாங்க. கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பால் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தது வந்து இந்த உளுந்தம்பால் தான் வந்து கேட்பாங்க. என் பையன் வந்து இனிப்புக்குள் வேணும்னு தான் அடிக்கடி வந்து கேட்பான். இப்போ இந்த டீ, காஃபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் இந்த பவுடரை தாங்க வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போல்லாம் வந்து டீ, காஃபி குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டு வெந்நீர் ஹீட் பண்ணி இல்லை மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு அந்த டீ, காஃபி குடிக்கிற நினைவே வந்து வராது. இது ஹெல்த்தியும் கூட. சின்ன பசங்களுக்கு சின்னதுலேருந்தே நம்ம உளுந்து கொடுத்து வரும்போது எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் உளுந்தை வந்து எந்த விஷயத்துலலாம் வந்து அதிகமாக ஆட் பண்ணி அவங்களுக்கு சாப்பாடாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுங்க. இந்த உளுந்தம்பால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து தொளி உளுந்து வந்து எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வந்து ரொம்பவும் தீஞ்சிராமல் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி, அது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ஃப்ளேவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்து வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து முக்கியமாக சுக்கு இருந்தது அப்படின்னா சுக்கு பவுட்ரு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி இல்லைன்றனால நான் வந்து விட்டுட்டேன். இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சமாக வந்து சுக்கு பவுடர்னு சேர்த்துட்டு நீங்கள் இது கூட நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். பட் நான் வந்து கூழ் வந்து பண்ணும்போது வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ வந்து சேர்த்துக்குவேன். இப்போ வந்து ஒன்லி இந்த பவுடர் மட்டும் தான் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்குவேன். பாலில் வந்து பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஒரு 2 நாளைக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 3வது நாள் அவங்களுக்கே வந்து பழகிடும். நல்லா நீங்கள் வந்து அதை உளுந்தங்கூழ் காய்ச்சும் போது கொஞ்சம் பசும்பாலும் சேர்த்துக்கணும். அதேமாதிரி தேங்காய் பூ வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா கொரன்னு வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து நல்லா போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10-20 நாள் வரைக்குமே ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். ஆனால் நான் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணுற இந்த பாக்ஸ் செலவு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 1 வீக் மட்டும் தான் வரும். ஏன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு டக்குன்னு வந்து காலியாகிடும். நான் வந்து வீக்லி வந்து ரெடி பண்ணிட்டு வந்து இருப்பேன். இப்போ வந்து சம்மர் டைம்ன்றனால பசங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவாவது வந்துட்டு ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரிங்க்லாம் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. அவங்க அந்த மாதிரி கேட்கும்போது நான் இந்த பாதாம் மிக்ஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணி வந்து வச்சுக்குவேன். இது நீங்கள் நல்லா சூடாக வந்து பால்லே மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்க இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கேட்கும்போது மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் பால், கொஞ்சம் தண்ணி, கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு அப்படியே இந்த மிக்சிங் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வெண்ணிலா ஃப்ளேவர்லாம் சேர்த்துருக்கிறதுனால, பாதாம்லாம் சேர்த்துருக்கனால அது ஒரு டேஸ்டியாக வந்து இருக்கும். நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு தேவையில்லாமல் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நமக்கு மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் 1 கப்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து முந்திரி, கொஞ்சமாக வந்து சுகர் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா பாதாம், முந்திரி, அதை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடணும். இல்லைனா பாதாம் வந்து ட்ரையாக வந்து வராது. ஒரு மாதிரி வந்து எண்ணெய் இழுக்கிற மாதிரி வந்து ஆகிடும். அதனால் நல்லா வறுத்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா சுகரை வந்து ஃபஸ்ட்டு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலருக்காக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட சேஃப்ரான் இருந்தது அப்படின்னா நீங்கள் பால் காய்ச்சும் போது சேஃப்ரான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போட்டு கூட நீங்கள் ஒரு அரைச்சி கூட வந்து வச்சுக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அரைச்சோம் அப்படின்னா அந்த முந்திரி, பாதாம் வந்து நல்லா அங்கங்கே குட்டி குட்டியாக வந்து இருக்கும். நம்ம பால் குடிக்கும் போதோ இல்லை அந்த மாதிரி ஜூஸ் மாதிரி குடிக்கும் போதோ அது நம்ம சாப்பிடும் போது ஒரு மாதிரி அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக வந்து இந்த பாதாம் மிக்ஸ் பவுடரும் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து இருக்கும். இந்த ரெசிபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலையிலேக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா காலையிலேக்கு டக்குன்னு ஈஸியாக ஒரு கூல் பண்ணி கொடுத்துருவேன். இல்லையா அவங்களுக்கு பால் வேணும்னு கேட்டாங்கன்னா பாலில் வந்து நல்லா 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து பாதாம் மிக்ஸ் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை 1 கப் கொடுத்துருவேன். நமக்கு வந்து ஒரு மனநிறைவை வந்துருக்கும். ஓகே, பிள்ளைங்க வந்து காலையில் சாப்பிட்ட ஃபஸ்ட்டு சாப்பாடே ஒரு மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தோணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டுறதுக்கு பயிர் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா வந்து முளைக்கட்டிடுச்சு. இது வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். நீங்கள் அப்படியே பசங்களுக்கு வந்து ஒரு கை வந்து கொடுத்து விடலாம். இல்லைனா இதில் வந்து குருமா பண்ணலாம், சப்ஜி பண்ணலாம், சப்பாத்திக்கு ஏதாவது சைடிஷ் வந்து பண்ணலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் நார்மலாக அப்படியே போட்டு ரெசிப்பியாக பண்ணுறதோட இந்த மாதிரி முளைக்கட்டி பண்ணி கொடுக்கும்போது இன்னுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. முக்கியமாக இந்த பருப்பு வகைகள் எல்லாமே நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் வந்து சாப்பிட்டே வந்து ஆகணும். அதனால் டெய்லி ஒரு கை மட்டுமாவது சாப்பிடுங்க.